இன்னைக்குரிய டிவோஷன் நம் இருதயங்களில் எழுதப்பட்டுள்ளதா? உபாகமம் 6:6. நம்ம வெளியில போறப்ப சில இடங்கள்ல, சில போர்ட்ல, வால்ல, டோர்ல, இல்ல சில கார்ல, பைக்ல, இல்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுடைய ரிலீஜியன் சம்பந்தமான வாசகங்கள் எழுதப்பட்டிருப்பதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சில வாகனங்கள்ல முன்னாடியும் பின்னாடியும் பல வாசகங்களை வாசித்திருப்போம். ஒரு வாகனத்துல திரும்பவும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறைன்னு எழுதியிருந்துச்சு. ஒரு ஹோட்டல்ல பாக்குறப்ப தேவனுடைய கிருபையால் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. ஒரு கடையில தேவனின் தெய்வீக அனுகிரகம் பெற்ற புத்தக கடைன்னு எழுதியிருந்துச்சு. விலகி செல்லுங்கள், தேவதூதர்கள் காவல் காக்கிறாங்கன்னு ஒரு பென்ஸ் கார்ல எழுதியிருக்கு. இப்படிப்பட்ட ரிலீஜியன் சம்பந்தமான வார்த்தைகள் நம்ம வால்ல மாட்டப்பட்டு பலகைகளிலோ இல்ல டி-ஷர்ட்கள்ல வசனம் எழுதி நிறைய பேர் போடுறோம். அது ஒருவர் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு இது அடையாளமா கண்டிப்பா இருக்காது. மற்றும் அளவுகோலாகவும் இதை நம்ம கண்டிப்பா அமையாது. இந்த மாதிரி வெளிப்புறங்கள்ல எழுதப்பட்டுள்ள வசனங்கள் இல்ல, நம்ம உள்ளான மனதுல பெற்றுள்ள சத்தியமே வசனம் தான் தேவனால் நாம் மாற்றம் பெற உதவியாக இருக்கும். பல கூட்டங்கள்ல, மேரேஜ்ல, சர்ச்ல வசன அட்டைகள் கொடுப்பாங்க சில அக்கேஷன்ஸ்ல. அதுல நம்ம ரொம்ப சுலபமாக மனப்பாடம் செய்ய அது உதவும். மோசே இஸ்ரவேல் மக்களிடம் தேவனுடைய கற்பனைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாகன்னு ஒரு கட்டளைய அடிப்படையா கொண்டுதான் இதை எல்லாரும் பண்றாங்க. நம்ம தேவனுடைய வசனங்களை வச்சு காத்து கொள்ளணும். அவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கணும். வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறப்பையும் வழியில நடக்கிறப்பையும் நம்ம படுத்து கொள்ளுகிறப்பையும் கருத்தா அதை பத்தி வீட்டுல பேசிட்டே இருக்கணும். ஏன் வேத வசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளை போதித்து நடத்தும், துன்ப வேளையில ஆறுதல் தரும், நம்பிக்கை தூண்டுற ஒரு காரணியா இருக்கும். சில வேளையில நல்ல மருந்தா நம்ம வாழ்க்கைக்கு அது இருக்கும். ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்க சாட்சிய, சில மாதங்களுக்கு முன்பாக பல நாட்கள் அவங்க காய்ச்சல்ல அவதிப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்க காய்ச்சல் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குறையாமையே இருக்கு மாதக்கணக்கா. அதனால மனம் சோர்ந்து போகுது. பலவிதமான சரீர உபாதைகளும் அவங்களுக்கு இருக்கு. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து இரவுல நித்திரை வராம கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயத்துல வேத வசனம் தான் உங்களுக்கு ஆறுதல் அளிக்குது. ஒரு நாள் காலையில விழித்து எழறப்பயே வேத வசனம் அவங்க காதுல கேட்டுச்சான். அது என்னன்னா சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன்கிற வசனம். அன்னையிலிருந்து அவங்க உள்ளத்துல காணப்பட்ட சோர்வு நீங்கி உற்சாகம் அடையறாங்க. அந்த வாக்கு தத்தத்துல இருதயம் வேத வசனங்களால் நிறைந்திருக்கிறப்ப அது கண்டிப்பா நம்மள காக்கும். வேத வசனங்களை கருத்தா வாசித்து மனதுல பதித்து கொள்ளுகிற கிருபைக்காக நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர்ட்ட. ஆமேன்.